ஹாய் ஹாமி இது உங்கள் ஃபிக்ஷன் இல்லை நான் உங்கள் அம்மி ஃபேமிலியில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜங்குக்கியோட மினிஸ்டர்ஸ் ஒன் ஃபேனத்தின் 2ஆம் நிலை நான் பார்ட் 13 தான். போன பாட்டு வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக என் எஃப்எஃப் பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் ஒரு பாட்டில் வந்து இந்த எஃப்எஃப் கம்ப்ளீட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். சூன் 2 எஃப்எஃப்பும் கம்ப்ளீட் ஆக போகுது. அதுக்கப்புறம் நம்ம நியூ எஃப்எஃப்பில் மீட் பண்ணலாம். ஓகே, இந்த எஃப்எஃப் முடிச்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்க கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணியிருப்பேன். ஓகே, இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? ஸோ போன பாட்டில் உங்களுக்கு 6 மந்த் அப்படின்னு நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்பேன். இப்போ வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அவங்க அழகான கேரிங்கான அந்த ப்ரெக்னென்சி டேஸ் வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒவ்வொரு மந்த்லும் இருக்கக்கூடிய புது புது ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே ஜங்குக் அவங்கள அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியலை. ரொம்பவே சேஃபாக செக்யூர்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அண்ட் தென் அதே மாதிரி இப்போ உங்களுக்கு 7 மந்த்தும் ஆகிடுச்சு. இந்த மந்த்துக்கான செக்கப்புக்கும் நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்க. பேபி ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்களுமே ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு மந்த்துக்கும் எப்படியெல்லாம் என்னெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுமோ அதெல்லாம் ஜங்குக் கரெக்டாக உங்களை ஃபாலோ பண்ண வைக்கிறான். ஸோ எந்த மந்த்துமே நீங்கள் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு இது குறையா இருக்குது, அது கூட இருக்குது, நீங்கள் வீக்காக இருக்கீங்க, ரொம்ப இதாக இருக்கீங்க அப்படி இப்படின்னு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லாமல் ரொம்ப 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 அழகாக உங்களை பார்த்துக்கிறாரு. ஸோ சம்டைம்ஸ் அந்த டாக்டருக்கே வந்து ஆச்சரியம் வரக்கூடிய அளவுக்கு ஜங்குக் உங்களை அப்படி பார்த்துக்கிறான். ஸோ டாக்டருமே வந்து நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அப்படியே உங்களுக்கு டேஸ்லாம் போயிட்டு இருக்குது. உங்களுக்கு ஜங்குக் கூட இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான புது புது அனுபவம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. லைக் ஒரு பக்கம் அழகாகவும் இருக்கும், ஒரு பக்கம் உங்களுக்கு ஐயோ இதை பண்ண சொல்கிறானே அப்படின்னு டார்ச்சராகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து அது நல்லது தான், ஆனாலும் அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணு, இதை பண்ணு, இதை சாப்பிடு, இந்த எக்ஸசைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்றும் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பான். இப்போ உங்களுக்கு 7 மந்த் ஆகிடுச்சு அப்படின்னதும் அவன் வந்து ஆஃபீஸ் போகிறதில்ல, கம்ப்ளீட்டாக வீட்டிலேயே இருந்து என்ன ஒர்க்காக இருந்தாலும் அதை வந்து பார்த்துட்ருக்கான். ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா மட்டும்தான் ஆஃபீஸ் போவான். அதுவும் வித்தின் 1 hour 2 hour அவ்வளோதான், அதுக்குள்ளே வந்துடுவான். உங்களை கொஞ்ச நேரம் கூட அவனால் தனியாக விட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ அவன் கண்ணை எதிர்க்கவே உங்களை வச்சு வச்சு பார்த்துட்ருக்குறான். ஸோ அந்த அளவுக்கு உங்களை கேர் பண்ணுறான். இப்படியே உங்கள் டேஸ் எல்லாம் அழகாக போயிட்டு இருக்கா. அந்த டேயோட மார்னிங் லூனா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கா. நீங்களும் ஜங்குக்கும் கிச்சனில் நின்று அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜங்குக்கு செம்ம கோவம் வருது. பயன், என்ன நினச்சிட்ருக்க நீ ஒன்றும் எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன் கொடு அப்படின்றான். இப்போ நீங்கள் அப்படியே அந்த கரண்டி கையில் எடுத்துகிட்டு அதெல்லாம் முடியாது, எவ்வளோ நாளைக்கு தான் நானும் இப்படி சும்மாவே இருக்கிறது, எனக்கு போர் அடிக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அடிச்சுட்டு கிடக்குறீங்க. ஸோ ஜங்குக்கு உங்களை எந்த வேலையும் பண்ண விடாமல் அவனையே பார்த்துட்டு இருந்திருப்பான். இப்போ உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கு அப்படின்றதுக்காக நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன், நீலும் நான் கவனிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஜங்குக்கு அதெல்லாம் முடியாது, ரெண்டுத்தையும் நானே பார்த்துக்கிறேன், நீ எதுவுமே பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கான். இங்கே வந்து பயங்கர சண்டை போயிட்டுருக்கு. உங்கள் சண்டையை பார்த்துட்டு லூனா அப்படி தலையில் கை வச்சுட்டு உங்களுக்கு நடுவில் நான் வந்து மாட்டிக்கிட்டேனேடா அப்படின்ற மாதிரி இருக்கிறா. ஸோ இப்போது அவளோட ரியாக்ஷன்ஸ் பார்த்துட்டு ஜங்குக் சரி ஓகே நான் அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திரிச்சு உங்கள் கூட லூனா கூட வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். ஆனாலும் அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிறச்ச, ஹேர் வந்து கோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, தென் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கும்போது ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா, ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்படின்னா அவள் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு 10 வாட்டி ஜங்குக் வெளியே வந்து உங்களை பார்த்துட்டே இருக்கிறான். நீங்கள் வந்து கையில் காலில் எதுவும் போட்டுக்கிட்டிங்களா, ஏதாவது சுட்டுருச்சா, தென் கரெக்டாக பண்ணுறீங்களா, உங்களுக்கு ஸ்டொமக் வேறு பெருசாக இருக்குது, ஸோ இடிச்சுக்கிறீங்களா, அது இதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ தடவை வந்து பார்த்துட்ருக்கான். இப்போ லூனா டென்ஷன் ஆகிட்டு நானே கிளம்பிக்கிறேன், நீ போ, அவ கூடயே போய் நில்லு அப்படின்னு சொல்கிறா. ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கு புரியுது ஓவராக நம்ம பண்ணுறோமோ அப்படின்னு, இருந்தாலும் போவோம் அப்படின்ற மாதிரி அவன் பயங்கரமாக கேர் பண்ணிகிட்ருக்கான் அவங்கள. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி வெளியே வர, நீங்கள் இந்த பக்கம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறீங்க. ஸோ 3 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றீங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு லூனா வந்து பாய் சொல்லி கிளப்பி விடுறீங்க. அவளும் கிளம்புறா. இப்போ வெளியே வரைக்கும் போன ஜங்குக் நீங்கள் சரி சாப்பிட்டு முடிச்சிட்டோமே அதெல்லாம் எடுத்து ஒரு சிங்கில் போடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கீங்க. டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணிட்டு எதையும் பண்ணாத, அப்படியே வச்சிடு, நீ அதை ஏதாவது எடுத்த அவ்வளோதான், உனக்கு நானே வந்து வாஷ் பண்ணிக்கிறேன், புரிஞ்சுதா அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்து சிரிச்சுட்டு சரி ஓகே நான் ஒன்றும் பண்ணல நீ போ அப்படின்றீங்க. ப்ராமிஸ்டி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க.
சரி ஓகே அவன் போனதுக்கப்புறமேட்டு பொறுமையாக எடுத்துகிட்டு போயிட்டு அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அந்த டேபிள் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்கீங்க. எங்கே நீங்கள் ஏதாவது பண்ணிடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக ஜங்குக் கூட்டிகிட்டு போய் அவளை விட்டுட்டு வீட்டுக்கு வரான். வந்து பார்த்தா நீங்கள் வந்து வீடெல்லாம் நல்லா ஸ்வீப் பண்ணி தென் வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு கிச்சன்லாம் நீட் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்போ தான் சோஃபாவில் வந்து உட்காடுறீங்க. இப்போ ஜங்குக் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறான். நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு அப்போ தான் ஒரு மாதிரி கை காலெலாம் நீட்டி விட்டுட்ருக்கீங்க. உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதா? என் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு இருக்கிறியா? எந்த விஷயத்துலாவது என் பேச்சை ஒழுங்காக கேட்குறியா? நான் என்ன எதுவும் பண்ணாதன்னு சொல்லிட்டு போனேன்ல, அப்புறம் எதுக்குடி பண்ண அப்படின்றாரு ஜங்குக். இதை ஒன்றும் பெரிய வேலை கிடையாது, ஜஸ்ட் ஒரு 4 பிளேட்டு, அதை கழுவுறதுனால ஒன்றும் ஆகிடாது சரியா? வீட்டை போய் நான் ஒன்றும் அப்படியே ஃபுல்லாக தண்ணி எல்லாம் ஊற்றி துணியெல்லாம் வச்சு தொடச்சி அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலடா. ஜஸ்ட்டு ஸ்வீப் பண்ணி விட்டேன் அவ்வளோதான். குப்பை கூட நான் எடுத்து போடல, அங்கே பாரு அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கை காமிக்கிறீங்க. இப்போ ஜங்குக் அப்படியே ஒரு மாதிரி அவங்கள பார்த்துட்டு, இதை பாரு வயன், நீ தண்ணியிலலாம் எந்த வேலையும் பார்க்காத தயவு செஞ்சு புரியுதா? நீ பாட்டுக்கு க்ளீன் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு தண்ணி எங்கேயாவது கொட்டிட்டு காலை கீழே வச்சு வலிக்கு ஏதாவது விழுந்துட்டேன்னு நான் என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான் ஜங்குக். அதெல்லாம் எதுவும் கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த வேலைலாம் நார்மலாக பண்ணுறது தான். அண்ட் இப்போ 7 மந்த் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நிறையா ஒர்க் பண்ணணும் தெரியுமா? எங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி டைமில் நிறையா ஒர்க் தருவாங்க. எங்கள் அம்மாலாம் இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா 7 மந்த் 8 மந்தில் அவங்களே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு வெசல்ஸ் வாஷ் பண்ண சொல்லுவாங்க, வீடு க்ளீன் பண்ண சொல்லுவாங்க, துணி துவைக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க? வேலை கொடுக்கணுன்றதுக்காகவா? இல்லைடா, அதெல்லாம் வந்து அந்த டைமில் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி, டெலிவரிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஜங்குக் அப்படியே ஒரு மாதிரி திருன்னு முடிச்சுட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, எனது வெசல் வாஷிங் துணி துவைக்கிறது, என்னடி அடிக்கிட்டே போகிற? அதெல்லாம் உங்கள் மம்மி வீட்டில், அதை நீ என்னமோ பண்ணிக்கோ, ஆனால் இங்கே எந்த வேலையும் பண்ணக்கூடாது புரிஞ்சுதா? உனக்கு என்ன எக்ஸசைஸ் தானே, அது நானே தந்துக்கிறேன் தனியாக, நீ எந்த வேலையும் பார்த்து எக்ஸசைஸ்லாம் எடுத்துக்க தேவையில்லை புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவனோட கோட்டை கழட்டி சோஃபா மேலே தூக்கி போட்டுட்டு கிச்சனுக்குள்ளே போகிறான். இப்போ நீங்கள் தலையில் கை வச்சுட்டு இவனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸில் உங்களுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்து தரான். நீங்கள் அப்படியே அந்த டம்ளரை பார்க்குறீங்க, ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சி சுழிச்சிட்டு, ஜங்குக் இப்போ தான் ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்கேன், கழுத்து வரைக்கும் இருக்குது, கொஞ்சம் நேரம் வையன், ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நான் இதை குடிச்சிக்கிறேன் அப்படின்றீங்க. அதெல்லாம் முடியவே முடியாது, இது நீ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறமே எடுத்துருந்துருக்கணும். ஆனால் நான் லூனாவை கூப்பிட்டு போகிற அவசரத்தில் உனக்கு தராமல் போயிட்டேன். ஸோ இப்போவே நீ குடிக்கிற. ஜங்குக் முடியலை ஜங்குக், படுத்தாத ஜங்குக், எனக்கு வேணால் நானே வாங்கி குடிக்க போகிறேன். ஏன்னா அப்படி பண்ணுற? என் வயிற்றில் சுத்தமாக இடமே இல்லைடா, போன வாந்தி நீ ஏன் திருப்பி கூப்பிடுவ போல்? அதெல்லாம் ஒன்றும் வராது, வந்தால் நான் பார்த்துக்கிறேன் குடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ உங்களோட வீட்டு காலிங் மேலே யாரோ ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் யார் அப்படின்ற மாதிரி ஜங்குக் கிட்டே கேட்குறீங்க. அவன் தெரியலை அப்படிங்கிற மாதிரி ஷோல்டரை தூக்கி காமிக்கிறான். இப்போ அந்த ஜூஸ் டம்ளரை வந்து டீப்பாய் மேலே வச்சுட்டு அப்படியே அவன் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அந்த டோர்கிட்ட போகிறான். இப்போ நீங்கள் வந்து அந்த ஸ்டொமக் மேலே கை வச்சுட்டு ஒரு மாதிரி அந்த டக்கி வாக்கில் நடந்து போகிறீங்க. உங்களுக்கு பெல்லி பெருசாகிடுச்சுல, வாக்கெல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ஒரு மாதிரி க்யூட்டாக அழகாக அந்த மாதிரி இருக்கீங்க. ஸோ பொறுமையாக நடந்து போகிறீங்க. இப்போ ஜங்குக் டோரை ஓப்பன் பண்ணால் வெளியே உங்கள் ஆண்டி, அங்கிள், அம்மா, அப்பா, அண்ணா, ஒய்ஃபு, குழந்தைங்க, சொந்தம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து நமக்கு க்ளோஸ் பர்சனை வந்து பார்க்குறது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகும் இல்லையா? ஸோ அதுவும் அம்மா சொல்லவே வேணாம், நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு மம்மி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிட்டு கொஞ்சம் வேகமாக குடுன்னு வந்து அவங்கள ஹக் பண்ணுறீங்க. அவ்வளோதான், ஜங்குக் ஒரு மாதிரி துடிச்சே போயிடுறான். பார்த்துடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறான். அங்கே எல்லாருமே ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஜங்குக் ஒரு மாதிரி பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ கம்மான் இரு அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் உங்களை பார்த்து முறைக்கிறாரு. ஸோ இப்போ ஹக் பண்ணிவிட்டு அப்படியே மம்மியை உள்ளே கூப்பிட்டு போகிறீங்க. தென் எல்லாரும் கூட பேசுகிறீங்க, செம்ம ஜாலியாக போயிட்டு இருக்கு. அந்த ஜூஸ் டம்ளர் எடுத்து எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு திணிக்கிறாங்க. சரி ஓகே, தலையெழுத்தே நான் அதை உட்காந்து குடிச்சிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. ஒரு மாதிரி பயங்கர ஹாப்பியாக போயிட்டுருக்கு. எல்லோரும் உங்களை
பார்க்க வந்திருக்காங்கன்னு ஜங்குக்கும் பயங்கரமாக அவங்க கூடலாம் மிங்கிள் ஆகிட்டு பேசிட்டு சிரிச்சுட்டு பயங்கரமாக போயிட்டுருக்கு. தென் நிறையா லேடிஸ்லாம் வந்திருக்கிறதுனால நாங்களே குக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே குக்கிங் ஒர்க் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு இன்றைக்கி குக்கிங் ஒர்க் இல்லை. ஸோ அவங்க கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்களுக்கு வந்து அப்படியே அவங்க எல்லோரும் வந்திருந்தாலும் அவனுடைய ரொட்டீன்ஸ் எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கு. எல்லோரும் வந்து பரவாயில்லையே ஜங்குக்கு எவ்வளோ கேர் பண்ணுவானா, இப்படியெல்லாம் பார்த்துப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் தான் வந்துட்டு இவன்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் தான் முழிச்சிட்ருக்கேன், அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கா அப்படின்ற மாதிரி அவனை உட்காந்து குறை பாடிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு மாதிரி க்யூட்டாக நாட்டியாக ஃபைட்டெல்லாம் போயிட்டு அந்த மாதிரி பயங்கர ஜாலியாக போயிட்டுருக்கு. அந்த டேயோட ஈவினிங் போல் ஜங்குக்கு வந்து லூனாவையும் கூட்டிகிட்டு வரா. ஸோ லூனா எல்லோரையும் பார்த்தோன்னா செம்ம எக்ஸைட் ஆகிடுறா. ஸோ எல்லாருக்கூடையும் ஜாலியாக விளையாடிட்டு மிங்கிள் ஆகிட்டு உங்கள் பிரதரோட சில்ட்ரன்ஸ்லாம் வந்திருப்பாங்களே, ஸோ அவங்க கூடலாம் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த டைமில் நீங்கள் உங்கள் ரூமில் உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்கள் அம்மா கூட பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு வந்து யதார்த்தமாக உள்ளே வரா. நீங்கள் உங்கள் அம்மா கையை பிடிச்சிட்டு வேணாமான்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க. என்னாச்சுடி அப்படின்னு கேட்டுகிட்டே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காராரு. அப்போ உங்கள் அம்மா, இவளுக்கு 7 month ஆகிடுச்சுல, அதான் பேபி ஷவரிங் பண்ணலான்னு சொல்லிகிட்ருக்கேன், வேணான்னு சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. அப்படியா, அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ வந்து அவங்க மம்மி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி அவளுக்கு நிறையா செய்யணும், அது பண்ணணும் இது பண்ணணும் நிறையா சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு ஜங்கு ரொம்ப என்ஜாய் ஆகிடு. அப்படியே நாளைக்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீங்கள் அவனை பார்த்து முறைக்கிறீங்க. உங்கள் அம்மா பார்த்தியா ஜங்குக்கே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோன் வருது அவங்க அம்மாவுக்கு. அவங்க வந்து கால் அட்டன் பண்ணிட்டு வெளியே போயிடுறாங்க. இப்போ நீங்கள் முறைச்சிட்டு ஃபோன் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா நீ அப்படின்றீங்க. ஏண்டி என்ன ஃபங்க்ஷன் தானே பண்ணுறாங்க, பண்ணிட்டு போட்டுமே, உனக்கு மேட்டர் தெரியுமா தெரியாதா? என்னடி என்ன மேட்டர்? நாளைக்கு ஃபங்க்ஷன் பண்ணாங்கன்னா ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கப்புறமா அவங்களே அவங்க கூட என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஏய் என்னடி சொல்கிற? பின்ன வேறு எதுக்கு இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறாங்களா? எனக்கு இந்த ஃபங்க்ஷன் பண்ணி முடிச்சுட்டு அம்மா போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கு தான் நான் ஃபங்க்ஷனே வேணும்னு சொல்லிகிட்ருக்கேன். நீ ஏட்டானா உள்ளே வந்துட்டு நாளைக்கு பண்ணலாம் இன்றைக்கி பண்ணலாம் போ, எனக்கு தெரியாது, அம்மா கிட்டே நீ போய் பேசிக்கோ, நாளைக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்கன்னா என்னை எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் என்னடி கூட்டிகிட்டு போகிறதா? எதுக்கு கூப்பிட்டு போகணும்? இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியை பெருசாக ஃபங்க்ஷன் எடுத்து பண்ணுவாங்க. அது எத்தனை ப்ரெக்னென்சி வேணாலும் பண்ணுறது அவங்க இஷ்டம். ஆனால் ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியை ரொம்ப விமர்சையாக பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. டெலிவரி வரைக்கும் அவங்க தான் பார்த்துப்பாங்க. ஏய் என்ன விளையாடுறியா? டெலிவரி வரைக்குமா? வாய்ப்பே இல்லை, என்னெல்லாம் முடியாது, உன்னெல்லாம் நான் அனுப்ப மாட்டேன். இதை வந்து ஃபங்க்ஷன் பண்ணலாமின்னு நீ சொன்னல, அதுக்கு முன்னாடி யோசிச்சுருக்கணும். எனக்கு என்னடி தெரியும் இப்படி கூப்பிட்டு போவாங்கன்னு? நான் சும்மா வந்திருக்காங்க ஃபங்க்ஷன் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்கன்னு நினச்சிட்டு ஓகேன்னு சொன்னேன். இதுக்குள்ளே இவ்வளோ வில்லங்க இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதுக்கு தான் முன்னாடியே வாய்ப்படக்கூடாதுன்னு சொல்கிறது. இப்போ என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா சும்மாவே அப்படி இப்படின்னு குதிச்சிட்டு இருந்துச்சு. நான் வேணான்னு சொல்லி அப்போ தான் பிரெயின் வாஷ் பண்ணி ஓகேன்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்துருந்தேன். நீ அவளை வந்து எல்லாத்தையும் கழிச்சிட்ட. எனக்கு தெரியாது, நான் இதுக்கப்புறம் பேச மாட்டேன், நீ தான் பேசிக்கணும். சரி ஓகே, நானே ஆண்டிக்கிட்ட பேசிக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் எழுந்திரிச்சு அவங்க அம்மா கிட்டே பேச போகிறான். நீங்கள் அவனை கூப்பிடுறீங்க, அதுக்குள்ளே அவன் வெளியே வந்துடுறான். ஸோ ரொம்ப நேரம் ஆகுது. ஜங்கு ரூம்குள்ளே வர மாதிரியே தெரியல. நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கீங்க போர் அடிக்குதுன்ட்டு. ஸோ ஒரு 1 hourக்கு அப்புறமேட்டு ஜங்குக்குள்ளே வரான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, பாவம் புள்ள மூஞ்சி வாடி போயிருக்கு. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காரான். நீங்கள் அப்படியே மொபைலை தூக்கி ஓரமாக வச்சுட்டு, என்னாச்சு அம்மா என்ன சொன்னாங்க? போடி. ஏய் என்கிட்ட ஏன்டா கொச்சிக்கிற? நானா போகணுன்னு சொன்னேன், அவங்க தான் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. நான் வேணான்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். நீ வந்து வாய் விட்டோன்னு தான் அவங்க சரின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? நான் ஏதோ சும்மா ஃபங்க்ஷன் மட்டும்தான் நினச்சேன், ஓகேன்னு சொன்னேன். இப்போ போய் கேட்டால் முடியவே முடியாது, நான் தான் பார்ப்பேன் ஃபஸ்ட் டெலிவரின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. என் பையன் என்னாலாம் உன்னை 3 மாதம்லாம் சான்ஸே இல்லடி. நான் டெலிவரி வரைக்கும் நினச்சிட்டு அவங்கக்கிட்ட போய் கேட்டால் அவங்க குழந்த பிறந்து அதுக்கப்புறம் 1 month அங்கே தான் இருப்பா அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிகிட்ருக்காங்க. என்னால் முடியலடி. எங்கள் அம்மா இந்த மாதிரி விஷயத்துலலாம் முடிவு எடுத்துட்டா வேணான்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரொம்ப கஷ்டம்.
அதுவும் நானே ஏதோ பேசி கீசி ஓகேன்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டேன். நீ ஊடல வந்து எல்லாத்தையும் கலைச்சி விட்டுட்ட. இப்போ என்ன பண்ணுறது? நான் போய் பேசினாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவர் ரொம்ப டல்லாகிட்டு ஒரு மாதிரியாக உட்காந்துட்ருக்காரு. அவர் அப்படி பார்க்கவே உங்களுக்கு பாவமாக இருக்குது, முடியல. ஸோ ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருந்துட்டு டக்குன்னு உங்கள் கையை பிடிக்கிறாரு. உங்கள் ஹேண்ட்ஸ் அதாவது ஃபிங்கர்ஸோடு அவர் ஃபிங்கர்ஸை கோர்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அவரோட ஷோல்டரில் சாஞ்சு உட்காந்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே இந்த ஃபிங்கரை பார்த்துட்டு, வயன் ம் சொல்லுங்கள் சங்கோ. என்னால் முடியாதுடி. உனக்கு தெரியாதா? நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம ஒரு நாள் கூட உன்னை விட்டு இருந்ததில்லை. எவ்வளோ பெரிய மீட்டிங்காக இருந்தாலும் இங்கேயே முடிச்சுட்டு வந்துடுவேன். அப்ராட் கூட போகலடி. உனக்கு தெரியும்ல அப்படிங்கிறாரு அந்த ஃபிங்கர்ஸை பார்த்துக்கிட்டே. எனக்கு தெரியும் சங்கு. ஆனால் இப்போ நான் எங்கள் அம்மாட்ட போய் என்னன்னு பேசுவேன் சொல்லுங்கள். ஏதாவது பேசுடி. என்னால் 4 மாதம்லாம் உன்னை விட்டு இருக்க முடியாது வயன். புரிஞ்சுக்கோடி ப்ளீஸ் டி அப்படிங்கிறாரு. இப்போது நீங்கள் அப்படியே அவர் ஷோல்டர்லேருந்து எந்திரிச்சிட்டு அவரை பார்க்குறீங்க. அவர் உங்களை பார்த்த மாதிரி உட்காந்துட்ருக்காரு. இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அமைதியாக இருக்கீங்க. அவர் டக்குன்னு உங்களுடைய 2 சீக்ஸையும் பிடிச்சிட்டு, வயன் உங்கள் மம்மி வீட்டுக்கு அனுப்பி வைக்காத அளவுக்குலாம் நான் ஒன்றும் செல்ஃபிஷ் இல்லை. ஆனால் நீ எல்லாமே என்னால் இருக்க முடியாதுன்னு உனக்கே தெரியும்ல. ஆஃபீஸ் போனால் கூட 1000 தடவை உனக்கு கால் பண்ணுவேன். என்னால் உன்னை இப்படியே விட்டுட்டுலாம் இருக்க முடியாதுடி. நீ நார்மல் டைமில் போகிறேன்னு சொன்னாலே நான் அவ்வளோ யோசிச்சிருப்பேன். இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்க. ஒரு 5 நிமிஷம் உன்னை என் கண் பார்வையிலேருந்து விட்டுட்டு என்னால் இருக்க முடியல. 4 மாதம்லாம் வாய்ப்பே இல்லைடி. என்னால் முடியாதுடி. ஏதாவது பேசுடி ப்ளீஸ் டி. உங்கள் அம்மா கிட்ட போய் பேசுவாயன். உன்னை கெஞ்ச கேட்குறேன். என்னால் உன்னை விட்டு இருக்க முடியாது வாயன். ப்ளீஸ் வாயன். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை நினச்சி அவ்வளோதான் நான் பைத்தியமாக ஆகிடுவேண்டி. ப்ளீஸ் பேசுவாயன், வேணான்னு சொல்லுவாயன் அப்படின்னு ஒரு மாதிரி பாவமாக கேட்டுட்ருக்கான். சங்கு என்னது இது? கண்ணெல்லாம் கலங்குறேன். முதல்ல அமைதியாரு. நான் பேசுகிறேன். நான் அம்மா கிட்ட பேசுகிறேன். நீ முதல்ல அமைதியாரு அப்படின்னு ஒரு மாதிரி ஆகுறீங்க. லைக் அவருக்கு லிட்டரலி அழுகையே வருது நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னதும். ஸோ அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுறாரு. நீங்கள் வந்து டக்குன்னு ஜங்குக்கோட கை மேலே அவங்க கை வச்சுட்டு, சரி நான் அம்மா கிட்ட பேசுகிறேன் சரியா, கொஞ்சம் காம் டவுனாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியும் எங்கள் அம்மா ஓகே சொல்கிறது கஷ்டம்தான், ஆனால் நான் பேசி பார்க்குறேன். அதுக்கப்புறம் இப்படி சின்ன குழந்தை மாதிரி அழுத்துக்கிட்டு அப்படின்னு நீங்கள் அவரை வந்து காம் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் அவர் உங்கள் அம்மா வாயிலேருந்து ஓகேன்னு சொல்கிற வரைக்கும் அவர் நார்மலாக ஆக மாட்டார் போல். ரொம்ப ஒரு மாதிரி இருக்கார். ஏ வயன் 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 உங்கள் மம்மியை வேணும்னா டெலிவரி வரைக்கும் இங்கே இருக்க சொல்லு, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் கூட இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லைடி. எவ்வளோ நாள் வேணுமோ இருக்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உன்னை கூட்டிகிட்டு போக வேணாடி ப்ளீஸ் டி ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கிறாரு. சங்கு கெஞ்சாதா சங்கு, எனக்கு பிடிக்கவே இல்லை. நீ முதல்ல கையை விடு, நான் பேசிக்கிறேன் அம்மா கிட்ட அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர் அப்படியே ஒரு மாதிரி ஐட்டங்களை பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் நான் பேசுகிறேன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. இப்போ டக்குன்னு அவங்கள இழுத்த அவங்களோட ஃபோர்ஹெட்டில் அவரோட ஃபோர்ஹெட்டை இடிச்சிட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டே இருக்கீங்க. என்னாலாம் உன்னை விட்டு இருக்க முடியாதுடி. என் லைஃப்பில் ஒருத்தையை மிஸ் பண்ணிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். இன்னொரு வாட்டி உன்னை எங்கேயும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது, யாருக்கிட்டேயும், உங்கள் அம்மா கிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டியர்ஸ் வந்து ஃபால் ஆகுது அவர் கண்ணில் இருந்து. நீங்கள் அப்படியே அப்புறம் பார்த்துட்டே இருக்கீங்க. டக்குன்னு ஐஸ் எல்லாம் தொடச்சிட்டு, ஐ லவ் யூ வயன், ஐ லவ் யூ ஸோ மச், ப்ளீஸ் டி பேசுடி அப்படிங்கிறாரு. நீங்களும் அப்படியே அவரோட சிக்ஸை பிடிச்சிட்டு, ஐ லவ் யூ டூ, நான் பேசிக்கிறேன், நீ கொஞ்சம் அமைதியாக இரு, எதுவும் ஆகாது, அம்மா கூட்டிகிட்டு போக மாட்டாங்க சரியா அப்படின்றீங்க. ஸோ அவர் அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஒரு மாதிரி மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படியே அந்த நைட்டு போகுது.
உங்கள தூங்க வச்சுட்டு அப்படியே முழிச்சிட்டே இருக்காரு. அவருக்கு தூக்கமே வரல. ஸோ நீங்க அவர ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து தூங்க வச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்க எழுந்து வெளிய வரும்போது வீடே ஒரு மாதிரி ஃபெஸ்டிவல் மோட்ல இருக்கு. ஃபுல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. தென் வேலைலாம் ஒரு மாதிரி அறக்க பறக்க போயிட்டுருக்கு. "ஏய் அது பண்ணு, இது பண்ணு, அத எடுத்துட்டு வா, இத எடுத்துட்டு வா" அப்படின்னு பயங்கர பிஸியா இருக்கு. ஸோ கிச்சன்ல என்னன்னா உங்க மம்மி வந்து குக் பண்ணிட்டுருக்காங்க. ஆன்ட்டிக்கு வந்து இதெல்லாம் பெருசா தெரியல. இருந்தாலும் அவங்கள்ட்ட வந்து கேட்டு கேட்டு, "ஓ இது இப்படி பண்ணுமா, அப்படி பண்ணுமான்னு" அவங்களும் ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கும் உங்க கூட சேர்ந்து அப்படியே பார்த்துட்ருக்காரு. "என்னடி இது?" அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டைமுக்கு அந்த ஃபங்க்ஷன் மோட் அப்படின்னு இருக்கிற இடத்துக்குள்ள வந்துட்டு சோகமா இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் உங்க கூட சேர்ந்து அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறாரு. ஸோ உங்கள வந்து பார்த்ததும் டக்கு டக்குன்னு கூப்பிட்டுட்டு வந்து உட்கார வச்சுட்டு, உங்களுக்கு வந்து மார்னிங் ஒரு டம்ளர் மில்க்கெல்லாம் குடுத்துட்டு, பிரேக்ஃபாஸ்ட் குடுத்துட்டு, "போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ரெடி ஆயிட்டு வா சீக்கிரம்" அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தராங்க. உங்களுக்காக எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் அப்படியே ரூம்குள்ளே போறீங்க. உங்க கூட ஜங்குக்கும் வந்துடுறாரு. ஸோ அழகா வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அந்த பாத்திங் டைம்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் கிஸ்ஸி, ஹக்கி, தென் குட்டி குட்டி க்யூட் ரொமான்ஸ் எல்லாம் போயிட்டு அப்படியே அழகா வந்து வெளியே வரீங்க. ஸோ ஜாக்கெட் அண்ட் இன்ஸ்கர்ட் வியர் பண்ணிவிட்டு அப்படியே சாரி கட்டுறதுக்காக எடுத்து வச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அந்த சாரி கட்டுறதுக்கு முன்னாடி அந்த இன்ஸ்கர்ட்டில் வந்து அந்த பெல்லி நல்லா தெரியுது. ஸோ நல்லா பெருசாக இருக்குது, அழகாக இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டே இருக்காரு ஜங்குக். நீங்கள் அப்படியே ஐப்ரோஸ் ரேஸ் பண்ணி என்னன்னு கேட்குறீங்க. ஸோ அவர் அப்படியே நீல் டவுன் பண்ணி அதில் அப்படியே கை வச்சு கிஸ் பண்ணுறாரு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவருக்கு. அப்படியே சிரிக்கிறாரு. நீங்களும் அவர் பண்ணுறத பார்த்துட்டு வாயில கை வச்சு சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அவர் கிஸ் பண்ணதும் அந்த பேபி அப்படியே கிக் பண்ணுது. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் டக்குன்னு ஒரு மாதிரி பண்ணிவிட்டு கிக் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. ஸோ அப்படியே ஜங்குக்கு அங்கங்கே கிஸ் பண்ண அவர் எங்கெல்லாம் பண்ணுறாரோ அங்கெல்லாம் கிக் பண்ணுறான். ஸோ 2 பேரும் பயங்கரமாக விளையாடிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே டக்குன்னு ஜங்குக்கோட ஹெட்டில் கை வச்சுட்டு, "நீங்கள் நாளைக்கு உட்காந்து விளையாடுங்க. இன்றைக்கி நம்ம வெளியே போகலன்னா அவங்களே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்துடுவாங்க" அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜங்குக்கும் சிரிச்சுக்கிட்டே ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பேபிக்கிட்ட பேசிவிட்டு தென் அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ ஒரு 1 ஹவர்க்குள்ளாரையே நீங்கள் வந்து அழகாக ரெடி ஆகிடுறீங்க. ஃபுல்லாக நீங்கள் ரெடி ஆனதுக்கப்புறமேட்டு ஜங்குக்கு அப்படியே ஒரு 2 ஸ்டெப் பேக் போய்ட்டு உங்களை பார்க்குறாரு. ரொம்ப கார்ஜியஸாக இருக்கீங்க. ஜங்குக் இது வரைக்கும் இந்த மாதிரியெல்லாம் உங்களை பார்த்ததே கிடையாது. மேரேஜ் டைமில் கூட அந்த அளவுக்கு விருப்பம் இல்லாமல் தானே மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அந்த அளவுக்குலாம் உங்களை ரசிக்கிறதும் கிடையாது. இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து அந்த மேக்கப் லுக்கு, தென் சாரி, அதுக்கேற்ற மாதிரியான ஜுவல்ஸ் எல்லாமே போட்டதும் அப்படியே ரொம்ப அழகாக இருக்கீங்க. அவருக்கு உங்களை வெளியே கூட்டு போக மனசே இல்லை. "கண்ணு போட்டுருவாங்கடி" அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்களும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக அவர் கூட நின்றுட்டுருக்கீங்க. நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாரு, செல்ஃபீஸ் எடுத்துக்கிறாரு. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாகிடுறாரு இந்த ட்ரெஸ்ஸில் அவங்கள பார்த்ததும். ஸோ அப்படியே அவரும் ரெடி ஆகிட்டு உங்கள் கூட வெளியே வராரு. இப்போ கப்பலாக நீங்கள் வெளியே வரும்போது எல்லோரும் உங்களை பார்த்து வாவ் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்கீங்க, க்யூட்டாக இருக்கீங்க. இப்போ உங்களை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு பண்ண வேண்டிய எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜங்குக் வந்து ஒரு பக்கமாக நின்று அதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. நிறையா வந்து நடக்குது. அதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி அழகாக க்யூட்டாக இருக்குது. இதெல்லாம் புதுசாக இருக்குது. இருந்தாலும் அவர் எல்லாத்தையும் ரசித்து பார்த்துட்ருக்காரு, யார் யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் இப்படி சிரிச்சுட்டே வந்து ஒன்றொன்றத்தையும் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களோட இந்த அழகான மூமெண்ட்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கிறாரு. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து ஜங்குக்கை கூப்பிட்டு நீங்களும் சிலதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவருக்கு ஒன்றுமே தெரியலை. இருந்தாலும் சொல்லிக் கொடுக்க அழகாக க்யூட்டாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ரொம்ப ரசிக்கிறாரு. உங்களை அவருக்கு அந்த மொமெண்ட்டில் அவ்வளோ பிடிச்சிருக்கு. இருந்தாலும் மனசுக்குள்ளே எங்கே இது முடிஞ்சதுக்கப்புறமேட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற பயமும் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே வந்து சிரிக்க முடியாமல் கொஞ்சம் உங்களை பார்த்து அந்த சந்தோஷத்தில் சிரிச்சிட்ருக்காரு மனுஷன். ஸோ இதோட நான் இதை கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் நம்ம பார்க்கலாம். அண்டு இதுவும் இன்னும் 1-2 பார்ட்டில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ கேட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். தென் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் லவ் யூ ஆல். டாடா பாய். நீ நடக்கும் பொழுது நிழல் தரையில் படாது, உன் நிழலை எனது உடல் நழுவ விடாது.